ஒரு வழியாக சூர்யாவின் காம்பவுண்டுக்குள் கமுக்கமாக செட்டில் ஆகிவிட்டார் விக்னேஷ் சிவன். இந்த இடத்தை பிடிக்க அவர் பட்ட பாடு அப்பப்பா. ஆனா நானும் ரவுடி தான் படம் வந்த சில நாட்களுக்குள்ளேயே ஒரு நல்ல முன்பணம் கொடுத்து தனது கம்பெனிக்கு படம் செய்து தர அழைத்தார் ஏஎம் ரத்னம். விஜய் சேதுபதி நயன்தாரா மீண்டும் ஜோடியாக நடிக்க விக்னேஷ் சிவன் இயக்குவதாக ஏற்பாடு. என்ன காரணத்தாலோ அந்த படத்தை பற்றிய அக்கறையே இல்லாமல் இருந்த விக்னேஷ் சிவன் சூர்யா வீட்டுக்கு நடையாய் நடந்து அவரை கரைத்து விட்டார். இத்தனைக்கும் அவர் இயக்க போவது ஒரு ரீமேக் படம் என்கிறது தகவல்கள். இந்த நிலையில தான் விக்னேஷ் சிவன் சூர்யா கூட்டணியை கண்டு அப்செட் ஆகியிருக்கிறார் விஜய் சேதுபதியும் ஏஎம் ரத்னனும். வேறொரு தயாரிப்பாளராக இருந்திருந்தால் சிவகார்த்திகேயனை அளவிட்ட மாதிரி விக்னேஷ் சிவனை அளவிட்டு இருப்பார்கள். ஆனால் ரத்னம் ஒரிஜினல் ரத்னமாச்சே, அமைதியாக விட்டுவிட்டார். அதே விஜய் சேதுபதி கொடுத்த தேதியில் அதே நயன்தாரா ஜோடியாக நடிக்க ரேணிகுண்டா பன்னீர்செல்வம் இயக்க போகிறார். ஏஎம் ரத்னத்திற்கு அல்வா கொடுத்து விட்டுதான் விக்னேஷ் சிவன் நம்ம காம்பவுண்டுக்குள் ஒதுங்கி இருக்கிறார் என்ற தகவலே சற்று லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு நம்ம சூர்யாவுக்கு. விஷயத்த பெருசு பண்ணாமல் விட்ட ரத்னம் பெரிய மனுஷனா, அவர் வரலன்னா பரவாயில்ல சார், நீங்க சொல்ற டைரக்டருக்கு நடிச்சு தரேன் என்று இறங்கி வந்த விஜய் சேதுபதி பெரிய மனுஷனா, நெகில வைக்கிறாங்கப்பா.